திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகா கிட்ட பார்த்தோம்னா காவேரி வந்து சொல்கிறாங்க, ஏன் மகா இந்த மாதிரிக்கு வந்து நீ போய் சொன்ன, நீ எல்லாரும் முன்னாடியே அவரை காட்டி கொடுத்துருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இப்போ மகா வந்து சொல்கிறாங்க, என்னக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதில் உங்கள் வாழ்க்கையை அடங்கி இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் வந்து உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே காவேரி வந்து மகாவை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மகா வந்து என்னக்கா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும் நீ உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை அழைச்சிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகவும் அங்கே பார்த்தோம்னா வந்து தினேஷ் இருக்கிறாங்க. உடனே வந்து தினேஷ் கிட்ட வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, உன்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து மகா காப்பாற்றி இருக்கிறா, அவகிட்ட நீ மன்னிப்பு கேளியா அப்படின்னு சொல்லவும் நீ இவ்வளோ பெரிய அயோக்கியனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மகாவை அடிச்சு போட்டு அவகிட்ட இருந்து இந்த வலையில எடுத்துட்டு வந்து என்கிட்ட என்னன்னா இந்த வலையில உனக்காக வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் அதை நம்பினல. ஆனால் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற, இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வலையில இப்பவுமே நீ மகா கையில் கொடுத்து அவகிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தினேஷும் வந்து நினைக்கிறாங்க, இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கலன்னா இவ கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டா, இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா நம்ம நடுத்தரவுல தான் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு தினேஷும் பார்த்தோம்னா அப்படியே அவங்க அழுது அடிச்சு நாடகம் ஆடுறாங்க. நான் செஞ்ச தப்புதான் சொல்லிட்டு அவங்க உடனே மகா கிட்ட போய் அவங்க மன்னிப்பு கேட்கவும் மகாவும் ஐயோ என்னதுங்க நீங்க இப்பெல்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இந்த மகா அந்த வலையில நிப்பிடி இது உன்னுடைய வலையிலும் உனக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மகா வந்து அக்கா அப்படிலாம் நான் வந்து நினைச்சது உண்மைதான், ஆனால் அது எப்போ வந்து உங்களை மாதிரிக்கு ஒரு நல்லவங்க கையில் வந்ததோ அப்பவுமே இந்த வலையில் உங்ககிட்ட இருக்குதாங்க சரி அப்படின்னு மகா வந்து இந்த வலையில் காவேரிக்கே கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து தினேஷ் வந்து நினைக்கிறாங்க, உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை நீ உருவாக்கிட்டே இல்லை, இனிமேல் பாரு உனக்கு முதல் எதிரினா அது நான் தான், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு தினேஷ் வந்து மகா மேலே கோபத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அம்பிகாவை தான் கட்டுறாங்க. அம்பிகா வந்து மகா கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, மகா இந்த பேசில் உனக்கு எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா அப்படிங்கவோ என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் மகா, இந்த வலையில் எடுத்தது தினேஷ் தான் எனக்கு தெரியும், நீ வேணா வந்து காவேரியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் நீ தினேஷை இப்படி காட்டி கொடுக்கலங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது உடனே மகா வந்து நீங்கள் பாருங்கம்மா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், அன்னைக்கு நீங்கள் திருகிட்டு என்ன சொன்னீங்க, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அதை தான்மா நானும் செஞ்சேன். இப்போ நான் அவரை காட்டி கொடுத்துருந்தோம்னா காவேரியோட வாழ்க்கையே நாசமாக இருக்கும், இதனால அவங்க தானே பாதிக்கப்படுவாங்க, அதனால தான் அப்படி போய் சொன்னேன் அப்படிங்கவோ உடனே அம்பிகா வந்து அப்படியே மகாவை கெட்டி பிடிச்சி தன்னுடைய சந்தோஷத்தை தெரியப்படுத்துறாங்க. அதாவது இந்த அளவுக்கு சின்ன வயசுல இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டே அப்படின்னு. அடுத்ததான் பார்த்தோம்னா அம்பிகா வந்து அவங்க பாக்குறாங்க, இன்னைக்கு தானே வந்து திருவை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு வருவாங்களா, இன்னைக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான், நம்ம போகும்போது மகாவே அழைச்சிட்டு போயிடலாம்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகா வந்து இன்னைக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றணும், ஏன்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கவும் அடுத்தது மகா கிளம்புறாங்க. அப்போ அம்பிகா வராங்க, மகா நீ என் கூட கோயிலுக்கு வா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே மகா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ என்னது நம்ம போய் கோயிலில் விளக்கு போட போகணும், இங்கே என்னன்னா அம்பிகா அம்மா நம்மளை கோயிலுக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது என்ன மகா உனக்கு ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் நான் உங்க கூட கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அம்பிகாவும் மகாவும் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ எந்த கோயிலுக்குன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மகா எந்த கோயிலில் போய் விளக்கு போட போகிறாங்களோ அந்த கோயிலில் தான் வந்து சொல்லவும் இங்கே தானே நம்மளும் விளக்கு போட போகணும், எப்படியாவது அம்பிகா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம வந்து விளக்கு போட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்தது அவங்க 2 பேரும் கோயிலுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அம்பிகா வந்து அவங்க பார்க்குறாங்க, அப்போ வேற குருக்கள் இருக்கவும் அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே வேற குருக்கள் தானே இருப்பாங்க அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அவர் வேற ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறாரு, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துருவார் அப்படிங்கும்போதே உடனே அம்பிகாவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா நான் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துருவோம்மா, எப்படி அந்த பொண்ணு கண்டிப்பாக இன்னைக்கு வருவாமா அப்படின்னு சொல்லவும் உடனே அம்பிகாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே மகா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்பிகா கிட்ட, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை குருக்கள் வரணும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது மகாவும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா வந்து நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம வந்து அவர் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம வந்து விளக்கு போட்டுடணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த பழைய குருக்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அம்பிகா பார்த்தோம்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் வரவும் அப்போ மகா கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் இரு நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது அப்போ உடனே மகா வந்து இதுதான் சரியான நேரம், நம்ம வந்து அவர் பேரில் அர்ச்சனை பண்ணிடலாம், அம்பிகா அம்மா ஃபோன் பேச தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தோம்னா அந்த பழைய குருக்கள் வந்துடவும் உடனே வந்து அவங்க அந்த திருவோட பேரில் வந்து மகா வந்து அர்ச்சனைக்கு கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்க குருக்கள் வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணுங்க வந்துட்டால இந்த அம்மா அங்கே தானே கோயிலில் தானே இருந்திருப்பாங்க, அவங்க வரட்டும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கும்போதே அப்போ திருப்பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க பார்த்தோம்னா விளக்கு போடுறதுக்காக மகா போகவும் அப்புறமா வந்து அம்பிகா வராங்க. வந்ததுமே குருக்கள்கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா அந்த பொண்ணு வந்துட்டாம்மா, இப்போ தான் உங்கள் பையன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு துர்க்கை அம்மன் கோயிலில் போய் அவள் வந்து விளக்கு போடுறதுக்காக போயிருக்கிறாமா அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே நான் இப்பவுமே பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அம்பிகா பார்த்தோம்னா அங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க.
இங்க பார்க்கும்போது வந்து மகா வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கவும் அப்போ அம்பிகா வந்து மகா எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ சரி மகா எங்கேயாவது இருப்பா, நம்ம அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அம்பிகா பார்த்தோம்னா அவங்க துர்க்கை அம்மன் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் பக்கத்துல வந்துட்டு இருக்கவும் எங்க பார்த்தோம்னா மகா வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்பிகா வந்து நினைக்கிறாங்க இன்னைக்கு எப்படியும் சரிதான், அந்த பொண்ணு நம்ம கைங்களுமோ இப்போ நம்ம பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மகா பார்த்தோம்னா துர்க்கையம்மன் கோயில்ல அவங்க விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து போகவும் கரெக்டா அம்பிகா அங்க வராங்க. வந்து பாக்குறாங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா வந்து அந்த பொண்ணை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்பதான் விளக்கு போட்டுட்டு போயிருக்கிறா, இப்ப அந்த பொண்ணு எங்க போய் நான் தேடுவேன்னு தெரியலையே இவ்வளவு கூட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இந்த தடவை மிஸ் பண்ணவே கூடாது, எப்படி அந்த பொண்ணை நம்ம பார்த்தே தீரும்னு சொல்லிட்டு அம்பிகா கோயில் ஃபுல்லா அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப மகா அங்க நின்றுட்டு இருக்கவும் மகா நீங்க தான் இருக்கிறியா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே மகாவும் வந்து அப்படியாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா இந்த குருக்கள் கிட்ட போய் நம்ம கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை அழைச்சிக்கிட்டே அவங்க அம்பிகா வந்து அங்க போறாங்க. அங்க போகும்போது குருக்கள் வந்து அங்க இருக்கவும் அப்ப மகா வந்து சொல்றாங்க, அம்மா நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு இருங்க, இந்த நம்ம வந்துருது அப்படின்னு சொல்லும் போது என்ன மகா எங்க போற அப்படிங்கவோ இல்ல நான் ஒரு போன் பேசிட்டு வந்துருதுன்னு சொல்லிட்டு மகா போகவோ உடனே பார்த்தோம்னா அம்பிகா வந்து குருக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, சாமி நீங்க சொன்ன மாதிரிக்கே துர்க்கை அம்மன் சாமி சன்னதிக்கு நான் போனேன், அங்க விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது, ஆனா அந்த பொண்ணை காணலே அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மகா கொஞ்சம் தள்ளி நின்று அவங்க போன் பேசிட்டு இருக்கும் போது அப்ப குருக்கள் வந்து சொல்றாங்க அந்த பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க திரும்பி பாக்குறாங்க. அம்பிகா பார்க்கும்போது மகா தான் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்க குருக்கள் இருக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கும்போது அந்த பொண்ணு போன் பேசிட்டு இருக்காளா அந்த பொண்ணுதான் அப்படிங்கும்போது அப்ப பார்த்தோம்னா மகா வந்து திருமணம் வரைக்கும் அவங்க போன் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்பிகா வந்து அந்த ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த பொண்ணான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அதே பொண்ணுதான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அம்பிகாக்குள்ள ஒரு பதட்டம் வருது. இதை பார்க்கும்போது மகா மாதிரிக்கெல்லாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா பக்கத்துல வராங்க. வந்ததுமே மகா முகத்தை அப்படியே திரும்பி அதாவது திரும்ப சொல்லவும் மகாவும் வந்து திரும்புறாங்க. திரும்பினதுமே அம்பிகா அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க. மகாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்பிகா நினைக்கவும் உடனே மகா வந்து என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப பார்த்தோம்னா வந்து அம்பிகா வந்து மகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நேராக குருக்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க குருக்கள் நீங்க சொன்ன பொண்ணு இவா தானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா இதே பொண்ணுதான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அம்பிகாவுக்குள்ள அப்படியே வந்து பதட்டம் கூடுதலாயிருது. அப்ப மகா தான் வந்து திருவ கல்யாணம் பண்ணிக்கப்பட்ட பொண்ணா மகா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அம்பிகா வந்து மகா உன்னுடைய புருஷன் யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மகாக்குள்ள அப்படியே வந்து அது என்ன பண்றதுன்னு தெரியல. என்னது அம்பிகா அம்மா திடீர்னு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அம்மா அதை மட்டும் நீங்க கேட்காதீங்க அப்படிங்கும்போது கேட்காதவா உன்னுடைய கணவர் வந்து எனக்கு யாரும் எனக்கு எப்பவுமே தெரிஞ்சாகணும்னு சொல்லு அப்படிங்கும்போது மகா சொல்ல மாட்டேன் இருக்கவோ உன் கழுத்துல தாலி கெட்டது திருதான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இது கேட்டதுமே மகாக்குள்ள அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்பிகா அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையும். உடனே பார்த்தோம்னா மகா வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அம்மா தயவு செய்து இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டே சொல்லிடாதீங்கம்மா, திருந்தாம என் கழுத்துல தாலி கட்டினார் அப்படிங்கவே இது கேட்டதுமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துருந்தாங்க. உடனே பார்க்கும்போது மகா வந்து தண்ணி தெளிச்சு அவங்க எழுப்புறாங்க. அம்மா எந்திரிங்கம்மான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே அம்பிகாவும் கண் முழிச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது மகா அப்போ வந்து திருவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே அது ஒன்னதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு, உன் கழுத்துல எப்படி அவன் தாலி கட்டினா உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்னு உண்மையை சொல்லு, நீ இந்த விஷயத்தை பத்தி எதுக்காக வந்து யாருக்கிட்டையும் வந்து சொல்லாம நீ மறைச்சேன்னு அப்படி சொல்லி இருந்து பல கேள்விகளை வந்து அடுத்தடுத்து கேட்கவும் உடனே மகா வந்து எல்லா உண்மையை சொல்றதுக்காக இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா மகா எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமாவும் திவ்யாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் நடக்கணும், கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க சத்தியம் கேட்கிறாங்க. இதனால அம்பிகா என்ன முடிவெடுத்தாங்க, திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகக்கூடியதுல அம்பிகா வந்து தடுத்து நிறுத்துவாங்களா, அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.